என்ன பிரதிபலித்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த வரலாறே இல்லை. என்ன, தமிழகத்தை மீண்டும் ஆண்ட வரலாறு அதிமுக வரலாறு மட்டும்தான். 1971 எம்ஜிஆர், 77 எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சி நடத்திட்டே இருக்கும்போது இவர்கள் திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த எம்ஜிஆர் ஆட்சியை 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்தார்கள். கலைத்து மீண்டும் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலையும் அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது 1980. என்ன, அதனால அன்னைக்கு கூட்டணியா இருந்த காங்கிரஸ் அடுத்த சில காலங்கள்ல எப்பா இவன் தான் ஒன்றும் தேராது, ஏன்னா நம்ம ஆளுங்கட்சியாவே இருந்தோம் தமிழ்நாட்டில், இப்போ ஒரு எதிர்கட்சியா இல்லைன்னா ஒரு 10-20 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அது கூட முடியாம போகுது, அதனால திமுக வேண்டாம்னு சொல்லிட்டு 84 மீண்டும் எம்ஜிஆர் அதிமுக கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து வந்தோம். அப்ப கூட எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அப்போ மருத்துவமனையில் இருக்கும்போது பொய் பிரச்சாரம் பண்ணார் கருணாநிதி அவர்கள். அவர் மருத்துவமனையில உயிரோட இல்லை, வெறும் பொம்மையை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, காட்டுறாங்க, அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒன்றும். அடுத்தது அவர் வர வரைக்கும் என் நண்பன் வருகிற வரை எனக்கு ஆட்சி கொடுங்கள், அவன் வந்தவனும் அவனிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு.